வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது பிப்ரவரி 2023க்கு பிறகு, அதாவது இன்றைக்கி மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுத்தோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லாவோஸ் 33%, ஆஸ்திரேலியா 33%, வியட்நாம் 32%, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 40%, அமெரிக்கா 24%, கொலம்பியா 29%, கனடா 17%, ஜெர்மனி 12%, லெபனான் 12%, சைனா 11%, பிரான்ஸ் 10%, துருக்கி 7.7%, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்றது 7.14%, ஜப்பான் 0.71%, இந்தியா அப்படின்றது 0. பெட்ரோல் டீசல் விலை உயராமல் இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். மேஜர் எக்கனாமிக்ஸில் ரெண்டு விஷயம், தட்டுப்பாடு இல்லை, இன்னொரு விஷயம் விலையேற்றமும் இல்லை. இது நம்ம இப்போ நடக்கக்கூடிய அந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாண்டிச்சேரி, இதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் ஆளுங்கட்சி என்றைக்குமே ஒரு தேர்தலுக்குள்ளே போகும்போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டு உள்ளே போக மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ்ஸை வந்து கரெக்டாக பார்த்துருக்குறோம். யூபிஏ டைமில் இதே மாதிரி ஒரு தடவை ஆயில் கிரைசிஸ் வரும்பொழுது நம்ம ஆயில் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி, அதாவது கடனில் நம்ம எண்ணெயை வாங்கணும். அந்த கடன் ஒரு 3 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருந்துச்சு. பிறகு அதை நம்ம திரும்ப கட்டணும். கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோடைய விலை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $20 வந்துச்சு. ஸோ அந்த கச்சா எண்ணெயோடைய விலை இறங்கும்போது ஒரேடியாக விலையை குறைக்காம நம்ம அப்படியே சீராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு இதை நம்ம தாக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெசன். இப்போ 1000 கிரிட்டிசேஷன் இருக்கலாம். 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இம்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய நாடு நம்ம ஏன் நம்ம கடற்படையில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இந்த மல்டி அலைன்மெண்ட் பாலிசியை வச்சோம் அப்படின்றதுக்கான விடை ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு மோசமான கிரைசிஸ் வரும்போது தான் தெரியும். இந்தியா ஈரான் உறவு அப்படின்றது இந்தியா இஸ்ரேல் உறவோட கம்ப்ளீட்லி டீஐஃபனேட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது இந்தியா அரபு நாடுகளுடைய உறவோட டீஐஃபனேட் பண்ணப்பட்டுச்சு. இந்தியா அமெரிக்க உறவு, இந்தியா ரஷ்யா உறவு, இந்தியா ஜப்பான் உறவு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்தியா சைனா உறவுமே நம்ம எல்லாமே பக்கெட்டட் பாலிசியாக வச்சுருக்கோம். இந்தந்த இடத்துல இதெல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. முதல் மாதிரி அரபு நாடுகள் கோச்சுக்குவாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் எல்லாருக்கிட்டையும் நமக்கு தேவையான இதை நம்ம ஒரு ஃபேஸாக கொண்டு போய், அதே மாதிரி கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடையும் பொழுது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் விலையை ஒரேடியாகவும் குறைக்காம அந்த பஃபரை மெயின்டைன் பண்ணதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளோ நாடுகள் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது நாம் மட்டும் இதுலேருந்து தப்பிச்சிருக்கிறோம். இப்போது 2-3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரின்ஸ் ஃபைசல் பின் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போது அவங்கள வந்து தாக்க மாட்டேன்னு சொல்லுறது, இப்போ ராஸில் தாக்கினது இப்போ இவங்களை வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கவலையில் ஆழ்த்தி இருக்குது. இப்போது சவுதியும் இந்த போரில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய லெவலுக்கு இந்த பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே கிளைம் டு டிஃபெண்ட் இஸ்லாமிக் காஸ் வைல் அட்டாக்கிங் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். ஈரான் அவர் நேரடியாக சொல்கிறாரு, இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு, இது என்ன லாஜிக்? இது இஸ்லாமிய நாடுகளே தாக்கிட்டு நீ எப்படி பாதுகாவலன்னு சொல்கிற? They are not attacking just one nation. Saudi Arabia, Bahrain, Kuwait, Qatar, UAE, Oman, Lebanon, Jordan, Iraq, Turkey, all are Islamic countries and all have been targeted. சவுதியை மட்டும் குறி வைக்கல, ஒரு நாட்டை மட்டும் அவங்க குறி வைக்கல, அதாவது இஸ்ரேலை குறி வைக்கல. இப்போ 9 நாடுகள் கிட்டத்தட்ட குறி வைக்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் தான். ஓகே, இந்த போருக்கு முன்னாடியும் இஸ்லாமிய நாடுகளுக்காக ஈரான் என்ன செஞ்சுது? இந்த கேள்வியை இப்போ சவுதியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பத்திரிகை வந்து ட்ரம்ப்பை வச்சு நக்கல் நையாண்டி பண்ணி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டி கிட்டத்தட்ட 100% நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, மிச்சம் இருக்கக்கூடிய 0% உலகத்தை இந்த அளவுக்கு ஆட்டி வைக்குது, இத்தனை நாடுகள் தாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ எக்ஸிட் அப்படின்றது கிடைக்கல. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, ஒரு டிவி டிபேட்ல நான் பார்த்தேன். அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனீவாவுடைய அந்த பேச்சுவார்த்தையிலே, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 3ஆவது சுற்று பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்துச்சு. அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஈரான் அந்த என்ரிச்டு யுரேனியத்தை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறார். பட் எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றது தெரியல.
இப்போ இந்த இடத்துல தான் ஆப்ரேஷனோடைய எபிக் ஃபியூரி இது எல்லாமே இவங்க ட்விட்டர் பதிவில் போட்டது, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அடிச்சுக்கிறது, இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. The Union Cabinet has approved the small hydropower development scheme which will boost clean energy, attract investments and create employment across rural and remote regions. The Northeast in particular will gain significant. இப்போ ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம நீர்நிலைகளில் எந்த காற்றையும் மாசுபடுத்தாமல் டீசென்ட்ரலைஸ் பண்ணி பவரை தயாரிக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம சோலாரில் போனோமோ அந்த அளவுக்கு இதை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம், நம்மளுடைய ஸ்வாட் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்ற போது யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, ரெசிலெண்ட்டாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது இந்த ஷாக்னால, ஆனால் அவங்கக்கிட்ட கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸோட கையிருப்பும் அந்த இன்வென்ட்ரியும் கம்மியாக இருக்குது அப்படின்ற போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலங்கை, அதன் பிறகு எத்தியோப்பியா, கென்யா, பங்களாதேஷ், வியட்நாம், இந்த நாடுகளுடைய எக்ஸ்போஷர், இந்த ஷாக்கோட இந்த அதிர்வலையோடைய தாக்கம் அப்படின்றது அவங்க மக்கள் இல்லை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு அப்ஜெக்டிவாக பார்த்தோம்னா இதோட தாக்கம் கம்மியாக இருக்குது, ஆனால் பஃபரும் வீக்காக இருக்குது. ரொம்ப நாள் இந்த தாக்கத்தை வந்து இப்படியே லோவாக போயிட்டு இருக்க முடியாது. இன்னும் 2 வாரத்தில் இந்த நாடுகளையும் கடுமையான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ரெண்டாவது லோ எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது, ஆனால் பஃபர் ஸ்டாக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 துருக்கி, பிறகு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா, இவங்களுக்கு தான் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. இப்போது இருக்கிறதுலே ஹை எக்ஸ்போஷர் இந்த போர்னால ஆனால் ஸ்டாக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், பாகிஸ்தான் மற்றும் ஜோர்டன், 3மே இஸ்லாமிய நாடுகள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் ஹையாக இருக்குது ஆனால் பஃபரும் ஹையாக இருக்குது அப்படின்ற போது தாய்லாந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் இவங்க மேலே நடத்தின தாக்குதல், இவங்க பதிலுக்கு நடத்தின தாக்குதல் எல்லாமே பார்க்கும் பொழுது இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெஸ்பான்ஸ் டு இஸ்ரேல்ஸ் அட்டாக் ஆன் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ப்ளாய்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் அவர் பவர். The only reason for restraint was respect for request de-escalation. Zero restraint if our infrastructures are struck again. Any end to this war must address damage to our civilian sites. ஒரு மூச்சுடக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் தாக்கினதுக்கான பதிலடியை தான் நாங்கள் கொடுத்தோம். எங்களுடைய பவரில் நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு சொற்பமான பவர் தான், இதை விட 100 மடங்கு எங்களாம் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் கேட்டுக்கொண்டதுனால, அதில் இந்தியான்ற பேர் எடுக்கல, இந்தியாவும் இருக்கிறதுல, நாடுகள் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் அமைதியாக போகிறோம். மீண்டும் எங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குனீங்க அப்படின்னா நாங்கள் இதோட பதிலடியை கடுமையாக கொடுப்போம். அதே மாதிரி இப்போ எங்கள் தாக்கப்பட்ட இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப டிப்ளமேட்டிக்கலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு யூஎஸோட மிலிட்ரியை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பூட்ஸ் ஆன் கிரவுண்ட்ஸுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இன்னும் 10,000 வீரர்களில் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்கில் தீவுகளில் மற்றும் ஈரானுடைய கோஸ்டல் ஏரியா கடலோர பகுதிகளில் அமெரிக்காவோட இராணுவம் நேரடியாக இறங்குறதுக்கும் சில முக்கியமான டார்கெட்ஸை வெனிசுலாவில் பண்ண மாதிரி ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட இவங்க தயாராகிட்டாங்க. ஏன்னா இது ஒரு சீரியஸான எஸ்கலேஷன் இப்போ ஈரான் பக்கம் பண்ணது. காரணம் இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு தான் பண்ணோம், ஏன்னா 2 நாளும் ஒன்றா சேர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு இஸ்ரேல் பண்ணது எங்களுக்கு தெரியாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அரபு நாடுகள் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கும் தெரியாதுன்ட்டு. இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் முகமது பின் சல்மான் சவுதியோடைய அரசர் சொல்கிறாரு ஈரான் இதோட ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் மார்க்கெட் ரேஞ்சுக்கு கியாட்டிக்காக மாறிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துருப்புகளை மிடில் ஈஸ்டில் இறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மிலிட்ரி பிளானர்ஸ் ரெடி ஆகுறாங்க. குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை, அதாவது இந்த ஈராக்கில் இறங்கின மாதிரி முழு எல்லா இடத்துலையும் பரவாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மற்றும் கார்க் தீவுகளை மட்டும் குறி வச்சு இவங்க இறங்கிட்டு கார் தீவுகளை இவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு உள்ளே வரக்கூடிய பொருட்களும் தடைபட்டு போகும், ஈரான்லேருந்து பொருட்கள் வெளியும் போக முடியாது. ஸோ அந்த எக்கனாமிக் ப்ரெஷர் அந்த 10 கோடி மக்கள் மேலே அதிகப்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கோ இல்லை இவங்களை வந்து நொறுக்கிறதுக்கான ஒரு வேலையை இப்போ அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு மிலிட்ரி முடிவு கிடையாது, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ். இப்போ ஒரு
ஏர் ப்ரெஷர் மற்றும் நேவல் ப்ரெஷரை இப்போ பார்த்துருக்காங்க. ஆர்மியோட ப்ரெஷரை ஒன்றும் காமிக்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு தாக்குதல், ஒரு தலைவர் கொல்லப்பட்டார், அயத்துல்லா கமேனி 86 வயசு, ப்ரோஸ்டேட் கேன்சர் உள்ள ஒரு அவராக விட்டு அவராக போய் செஞ்சிருப்பாரு. இவங்க போய் பண்ண கூத்துல இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாரா மாற்றத்துக்கான ஒரு போரா உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ட்ரம்ப் தேர்தலில் என்ன சொன்னாரோ பிரச்சாரத்தில், உலகம் முழுக்க அமெரிக்கா போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், நான் வந்தேன்னா அமெரிக்காவுடைய இந்த இன்வால்மெண்ட்டாக நிறுத்துவேன், நம்ம நாட்டை நம்ம பார்த்தா போதும், மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஃபர்ஸ்ட், அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இது எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன சொன்னாரோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தலைகீழாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான எஸ்கலேஷன் ட்ராப்பை நம்ம பார்க்குறோம். பிப்ரவரி 28 மார்ச் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஏர் ஸ்ட்ரைக், அதன் பிறகு ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி, அதன் பிறகு இந்த தியேட்டர் ஆஃப் வார் அப்படின்றது 1-2 நாடுகள் ஆரம்பித்து அப்படியே பரவிக்கிட்டே போகுது, அதன் பிறகு ரிட்டாலியேஷன், பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், ஒரு ஃபர்தராக எஸ்கலேஷன், இப்போ கடைசியாக இஸ்ரேல் இவங்களை தாக்கி பதிலுக்கு ஈரான் எனர்ஜி ஃபீல்ட்ஸை தாக்குனது அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்கலேஷனில் போகுது. இதன் பிறகு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரென்ச்டாக இது வெளியவே வர முடியாத அளவுக்கு நாடுகள் போய் இந்த போரில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல கத்தார் கேஸோட சிஇஓ அவர் இப்போ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 பில்லியன் முதலீட்டில் இதை வந்து அவங்க போன 2 வருஷம் முன்னாடி கட்டி முடிச்சாங்க, 2023 நினைக்கிறேன். இப்போ இதில் 20 மில்லியன் அளவுக்கு லாஸ் அப்படின்ற போது இந்த ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட காலியாக இருக்குது. டன் கணக்காக தேவை ஸ்டீல் இதை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாகா ஆளுங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அமெரிக்காவுடைய அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு தெரியவே தவிர வெளியில் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு, இதோடைய தாக்கம் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய லெவலில் அமெரிக்கா மேலே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதும் தெரியல. ஸோ இப்போது ரெயின் மெட்டலோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பைல்ஸ் ஐரோப்பா, மிடில் ஈஸ்ட் மற்றும் அமெரிக்காவில் இருக்கிறது வேகமாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இண்டோ பசிபிக் கமாண்டோடைய, அதாவது சைனாவுக்கு எதிராக அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்து இப்போ பண்ணாதான் இதை மூவ் பண்ண முடியும்ட்டு. ஸோ ட்ரம்ப் வந்து $200 பில்லியன் அடிஷ்னலாக கேட்டிருக்காரு, இப்போ ஃபண்ட்ஸ் கேட்டிருக்காரு அவங்களுடைய அரசாங்கத்திட்ட இந்த போரில் கண்டினியூ பண்ணுன்றது. $200 பில்லியன் அப்படின்றது இந்தியாவுடைய 3 வருட பாதுகாப்பு பட்ஜெட்டை சேர்த்து போட்டால் 200 கோடி வரும். ஸோ இது எங்கே போய் நிற்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ ஈரான் இப்போ இன்னைக்கு நம்ம நைட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், 20ஆம் தேதி காலையில் நல்ல செய்தி வரணும். ஈரான் வந்து இவங்களை தாக்குறதோ, எண்ணெய் மற்றும் கேஸை இவங்க பதிலுக்கு தாக்குறதோ இல்லை அப்படின்னா மேபி ஒரு 4 நாள் கழிச்சு இது டீஎஸ்கலேட் ஆகி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மீண்டும் தாக்குனாங்க அப்படின்னா கடவுள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும். என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.